வணக்கம். விழாவிற்கு வந்த உதயநிதி அவர்களை பார்த்தவுடன் பாராலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் என்று துளசிமதி அவர்கள் செய்த செயல். உடனே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நெகிழ வைத்த நிகழ்வு. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த போட்டிக்கான தொடக்க விழா நேரு உள்நாட்டு அரங்கத்தில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது. அத்துடன் அது தொடர்பான வீடியோவும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. அதாவது முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகள் கடந்த மாதம் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள், பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என 5 வகை பிரிவாக போட்டிகள் நடத்தப்பட்டன. மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 12 லட்சம் பேர் இந்த போட்டியில் பங்கேற்றனர். அதன்படி மாவட்ட, மண்டல அளவிலான போட்டிகள் நிறைவடைந்த நிலையில் இதில் வெற்றி பெற்றுள்ள 33,000 வீரர், வீராங்கனைகள் மாநில விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில விளையாட்டு போட்டிகள் இன்று முதல் 24ஆம் தேதி வரை சென்னை, கோவை, திருச்சி, மதுரை ஆகிய 4 நகரங்களில் நடைபெறுகிறது. இந்த நிலையில்தான் இந்த போட்டிக்கான தொடக்க விழா சென்னை நேரு உள்நாட்டு அரங்கில் நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கியது. அப்போது போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் பாராலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் என்ற துளசிமதி, ட்ரிபிள் ஜம்ப் வீரர் பிரவீன் சித்திரவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது அவர்களிடத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகினார். மேடையில் அவர்கள் இருவருக்கும் நடுவில் அமர்ந்திருந்த துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அவர்களிடத்தில் சிரித்தவாறே சகஜமாக உரையாடியபடியே அமர்ந்திருந்தார். அப்போது விழா முடிவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னதாக பாராலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் என்ற துளசிமதி மற்றும் ட்ரிபிள் ஜம்ப் வீரர் பிரவீன் சித்திரவேல் ஆகிய இருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களிடம் செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டனர். அப்போது சற்றும் முகம் சுளிக்காமல் இன்முகத்தோடு உடனடியாக அதனை ஏற்றுக்கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துளசிமதி மற்றும் பிரவீன் சித்திரவேல் ஆகியோருடன் மேடையில் அமர்ந்தவாறு செல்ஃபி எடுத்துக் கொண்டார். இதனால் அவர்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தனர். மேலும் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு பலரும் தங்களது பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். எவ்வளவு பெரிய உயரிய இடத்திற்கு, உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் எப்போதும் அனைவரிடத்திலும் எளிமையாகவும் சகஜமாகவும் பழகி வரும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.